சற்று முன்பு எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு செல்ல தயார். ஸ்டாலின் அதிரடி. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்ப்பது நிச்சயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலை பார்த்திங்கன்னா புரிய வைக்கும் என்று நினைக்கிறேன். நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்கிறாரா? புரியலையே ப்ரோ. வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் நண்பர்களே. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2021ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தின் பீக்கில் முதலமைச்சரானவர் தான் ஸ்டாலின். ஓகேங்களா? ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா யார் முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்றது ஸ்டாலின் தான் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு சில கருத்து கணிப்புகள் மீண்டும் சாணக்கியன்றது யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். சில டிவிகள் கடும் இழுபறி இருக்கும். 125 தொகுதி திமுக பெறும், 160+ திமுக, 170+ திமுக இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்து கணிப்புகளை மிதமிஞ்சிய அளவிற்கு பார்த்திங்கன்னா செய்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே சிறைக்கு செல்ல தயாராகிறாரா அப்படின்றது தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபைட் டஃபாக பார்க்கப்படுது. ஏன்னா அதிமுக ஏற்கனவே செத்த பாம்பை எத்தனை முறை அடிப்பது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலும் கூட அதே செத்த பாம்பு கூட நிச்சயமாக எப்படி சொல்கிறது வாய்ப்பே கிடையாது. அதற்கு பிறகு அதிமுக அழிந்து விட்டாலும் இன்னொரு ஒருவன் முளைக்கக்கூடாது. அதற்கு அதிமுக ஒன்று அழிய வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை இங்கு இருப்பவர்கள் இழக்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய ஆட்கள் மற்ற கட்சிகளுக்கு சென்று இந்த கட்சி ஒட்டுமொத்தமாக அழிய வேண்டும். அதிமுக என்ற ஒரு ஆலமரம் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அப்படின்னு சொன்ன அந்த ஜெயலலிதாவின் வார்த்தை சுக்கு நூறா இந்த கட்சிக்காரனை அழிச்சிடணும். ஓகேங்களா? மற்றவங்களாம் போய் எதுவுமே பண்ணவே கூடாது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே டிஎம்கேவுடைய ஒரு டார்கெட்டாக பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு செல்ல அவர் தயங்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஏன் ஸ்டாலின் இப்போ வரைக்கும் செய்கிறதுக்கு ஒரு தயங்கக்கூடிய நிலை இருக்கிறதுனா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். எதுக்காக இருக்குது? ஒய்எஸ் பக்கத்தில் கத்திக்கிட்டு இருந்தவர் ஆந்திரா மாநிலத்தின் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை தூக்கி உள்ளே வைத்ததன் விளைவு தோற்றே விட்டார்ல விழுந்தே விட்டார். 151 சீட்டு ஜெயிச்சவர் இன்னைக்கு 10 சீட்டு ஜெயிச்சிருக்கார். கேவலமான நிலைக்கு வந்திருக்கிறார். வீடு இடிக்கப்படுகிறது. எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாலின் நினைக்கிறாரா என்று தெரியவில்லை. எதிர்க்கட்சிகளை வீக்காக இருக்கிற எதிர்க்கட்சியை ரொம்ப வளர்த்து விடுறது சில மாநிலங்கள் இருக்குது. அதுதான் அண்மையில் ஆந்திராவில் நடைபெற்றது அப்படின்றது அனைத்து விதமான சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், அரசியல் புரிந்தால். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமிக்கு சிறைக்கு செல்ல தயாராகிறதுக்கான முயற்சிகளை நம்முடைய ஸ்டாலின் எடுக்கிறாரான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.